கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது நம்ம வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, நீங்கள் எத்தனை நல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே. ஏசப்பா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொன்னீரப்பா. தகப்பனே, எங்களை தெரிந்து கொண்டீரே, நீதிமானாய் மாற்றினீரே அப்பா. எங்களை மகிமையும் படுத்துவீரப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வேதத்தை தியானிக்கும்படியாய் அப்பா எங்களுடைய கண்களை திறந்தருளும். நீர் எங்களோடு பேசும். நீர் தேவனாயினும் எங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் மாறும்படியாய் கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் கேட்கிற தேவ செய்தி அப்பா எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதாக, எங்கள் சிந்தையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதாக ராஜா. அப்பா, ஒரு திருப்பு முனை எங்கள் வாழ்க்கையை கொண்டு வரும்படியாய் தேவ செய்தி அமையணும் ஆண்டவரே. என்னை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும். நீர் தேவனாயினும் எங்களோடு பேசுகிற தேவனப்பா. என் வார்த்தைகளை வாயிலே அருளுவேன், என் கரத்தை நிழலிலே உன்னை மறைப்பேன் என்று சொன்னீரப்பா. வந்தவர்கள் உள்ளத்திலே நீர் பேசுவீராக. இந்த தேவ செய்தியை யூடியூபில் வழியாக கேட்கிறவர்கள் உள்ளத்திலே நீர் பேசுவீராக. அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5:15. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் முப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சர்ச்சில் இப்போ யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே அவங்க என்ன பண்ணணுமா, உடம்பு சரியில்லைன்னா சொன்ன என்ன பண்ணணுமா, ஃபோன் பண்ணி பாஸ்டர் கூப்பிடணும். அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, ஆளை வச்சியாவது கூப்பிடணும். ஆளை வச்சு கூப்பிட முடியல. இப்போ எல்லாருக்கும் வசதியாக ஃபோன் இருக்குது. ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம், கூப்பிட்டு இது மாதிரி உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, அவனால் ரொம்ப முடியல, எழுந்துக்கவே முடியல, அப்படியே ரொம்ப வயசாயிடுச்சு, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்டருங்க போய் ஜெபம் பண்ணலாம். நல்லா இருக்கிறாரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், அவங்க சர்ச்சில் ஜெபம் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஆனால் ஒரு விஷயத்தை இதில் கவனிக்கணும். வியாதி ஏன் வருது அப்படின்ற இதில் அந்த வார்த்தை இருக்கு பாருங்களேன். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ பாவம் என்ற வார்த்தை இதில் வருது. கரெக்டுங்களா? அப்போ வியாதி வர்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா பாவத்தில் தான் வியாதி வருது. இப்போ ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதை என்ன பண்ணுது, முளைச்சி வரும். கரெக்டுங்களா? ஒரு விதையை நம்ம விதைச்சிட்டோன்னா நிச்சயமாக என்ன பண்ணோம், முளைச்சி கண்டிப்பாக வரும். இப்போது நம்ம சொல்லலாம், ஐயோ நான் எந்த தப்புமே பண்ணல, சாரி. இப்போது உங்களுக்கு நமக்கு உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு பால் குண்டாக இருக்குது. பால் பார்த்திங்கன்னா டக்குன்னு பொங்கும். அந்த பொங்கல் அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம வேறு எதுக்குமே நம்ம அர்ஜென்ட்டாக உள்ளே பார்க்கமா. சமையல் கட்டில் சாம்பாரோ சாப்பாடோ எது வச்சாலும் நம்ம அந்தளவுக்கு அர்ஜென்ட்டாக வரமாட்டோம். ஆனால் பால் வச்சுட்டா மட்டும் அடிக்கடிக்கு பார்ப்போம். ஏன்னா பொங்கிச்சுன்னா கீழே வேஸ்ட்டாக போயிடுமே. கரெக்டுங்களா? அது பொங்குற நேரத்துக்கு டக்குன்னு ஆஃப் பண்ணலாம், ஸ்லோ பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பொங்குற நேரத்துக்கு அதை எடுத்து கீழே வச்சுட்டா பொங்காதுன்றதுக்காக டக்குன்னு பிடிக்கும் போது கறி துணி வச்சுன்னு பிடிக்காம அப்படியே பிடிச்சிட்டா என்ன ஆகும், அதுதான் கை சுற்றும். அந்த பாவம் செய்யும்போது அது என்ன ஆகும்னா, கை சுட தான் செய்யும். பாவத்தின் விளைவு தான் வியாதி. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நாங்கள் அநேகருக்கு போயிட்டு மருத்துவமனையில் அநேக சின்ன பிள்ளைகளுக்கு போய் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கேட்கலாம், அப்போ அந்த சின்ன பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணிச்சு, பெரியவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லலாம். அப்போ அந்த சின்ன பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாங்க? கரெக்டுங்களா? பெரியவங்களாவது பொய் சொல்லிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க,
அவங்க காசை ஏமாற்றிட்டாங்க, அவங்க பொய் சொல்லிட்டாங்க, என்னை அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க சொல்லிட்டு அது ஒரு அந்த தப்பு நம்ம சொல்லலாம். குழந்தைங்க 2 வயசு குழந்தைங்க 1 வயசு குழந்தைங்களாம் கூட மருத்துவமனையில் இருக்கிறாங்க. பாஸ்டர் வந்து பேர் எழுதின்னு வருவார், ஒரு 30 பேர் 40 பேர் எழுதின்னு வருவார் ஒரு வாரத்துக்கு. இவங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன பண்ணுவேன், நோட்டில் எழுதி வச்சுட்டு அவர் எழுதின்னு வர பேப்பரை என்ன பண்ணுவேன், நான் நோட்டில் என்னுடைய ஜப நோட்டில் என்ன பண்ணுவேன் எழுதுவேன். ஒரு பேராக எழுதி வச்சுக்கிட்டு அதை ஃபோட்டோ கூட பிடிச்சி என்ன பண்ணுவேன், ஜெபிக்கிற சகோதரிகளுக்கு அனுப்புவேன். இதை மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணுவேன், சகோதரிகளுக்கும் அனுப்பி ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி பாஸ்டரும் சாட்சி சொல்லுவாங்க, நிறைய பேர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, இதை மாதிரி நான் அடுத்த வாரம் போனால் அந்த இடத்துல வேறு ஒருத்தவங்க தான் இருந்தாங்க, அவங்க இல்லை டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க போல் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சரி பெரியவங்க பாவம் பண்ணிட்டாங்க வியாதி வருதுப்பா, சின்ன குழந்தைங்கன்னா தப்பு பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏன் வியாதி வருது, அதை நம்ம யோசிக்கிறோமா? அதுதான் என்னன்னா ஆதாம் செஞ்ச பாவம். ஆதாம் என்ற ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தால் தான் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் என்ன வருதான், வியாதி வருதான். ஆதாம் என்ற ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தால். இன்னைக்கு நம்ம யாராவது ஒருத்தர் வியாதியில் இருந்தனா சொல்கிறாங்க, என்ன தப்பு பண்ணாலோ என்ன பாவம் பண்ணாலோ இப்படி கிடக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க பண்ண தப்புனால அப்படி கிடக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆதாமுடைய பாவம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, அந்த ஆதாமுடைய வித்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்க அப்பா தப்பு பண்ணதால் அந்த தப்பு இவங்க பிள்ளை தான் வந்து சேரும். இப்போது அப்பா வந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிள்ளைங்கன்னா ஓஹோ ஜம்முன்னு இருப்பாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அப்பா ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, பையன் மட்டும் ஜம்முன்னு ராஜா மாதிரி வருவார். அப்பா பண்ண தப்பு யாருக்கு போய் சேரும்? பிள்ளைங்க தானே அது எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போது ஆனால் இப்போ நம்ம வந்து யோசிப்பாங்க, ஐயோ இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இது மாதிரி இவங்க பலவீனமாக இருக்காங்க, இவங்க என்ன பண்ண தப்பு. அதாவது ஒரு விஷயத்தை நல்லா சொல்கிறேன் பாருங்கள், ஆதாமுடைய பாவம் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் என்ன பண்ணுதான், கிரியை செய்தான். அது வியாதின்னு மட்டும் கிரியை செய்யலை, சாபம், பணக்குறைவு, சண்டை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாது, அவங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கல்யாணமே நடக்காது. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க இதில் நிறைய பேர் குழந்தையே பிறக்காது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அவங்க பையன் யாரை பார்த்திங்கன்னா 40 வயசில் சத்து போயினே இருப்பாங்க. எங்கள் தாத்தா 40 வயசு சத்து போயிட்டாரு, எங்கள் அப்பா 40 வயசு சத்து போயிட்டாரு, அதனால் எனக்கு என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா ஆதாமின் பாவத்தை தான் குறிக்குது. அந்த ஆதாமுடைய பாவம் தான் எல்லாருக்குள்ளேயும் என்ன பண்ணுது, கிரியை செய்யுது. அது வியாதியாக வெளியில் வருது. இப்போ விதையை போட்டால் எப்படி முளைச்சி நிற்குது, அந்த ஆதாமுடைய பாவம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், சரிம்மா ஏதோ ஆதாம் தப்பு பண்ணிட்டாரு, அந்த தப்புனால எங்களுக்கு வியாதி வருது சாபம் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது போகிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பரிகாரம் சொல்லுங்க. நீங்கள் கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள், இதிலேருந்து நான் வெளியில் வரத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா, பிந்தின ஆதாம் முந்தின ஆதாம் தப்பு பண்ணிட்டாரு, அந்த பாவத்தின் விளைவினால் எல்லாருக்குள்ளேயும் வியாதி வந்துச்சு, சாபம் வந்துச்சு, நோய் வந்துச்சு. சரி, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் வந்ததாலே அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுமா, சுத்திகரிக்கும். நீதிமொழிகளை வசனம் எழுதியிருக்கு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணினா பண்ணணும், திரும்ப 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 தப்பு பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். கணவன் தப்பு பண்ணாலோ இல்லை மனைவி தப்பு பண்ணாலோ பிள்ளைகள் தப்பு பண்ணாலோ என்ன பண்ணணும், அம்மா இதை மாதிரி தப்பு நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க, சாரி, இனி நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். அதே மாதிரி மனைவி தப்பு பண்ணால் கூட என்ன பண்ணணும், அந்த மனைவி என்ன பண்ணணும், வீட்டில் உட்காந்துட்டு அறிக்கை செய்யணும், நான் அது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் இது போல் திட்டேன், பிள்ளைகளை திட்டேன், இது போல் நான் கஷ்டப்படுத்திட்டேன், ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டேன், என்னை வந்து கத்தர் மன்னிக்கணும் அப்படி சொல்லி வாயில் என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். அப்படி அறிக்கை செய்யும் போது கத்தர் என்ன பண்ணுவாரா, என் மகன் மனம் திரும்பிட்டா, என்னுடைய மகன் மனம் திரும்பிட்டான் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாரா, அந்த பாவத்தை அவர் மன்னிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாராம்.
பாவமே செய்யலை அப்படி சொல்கிறவங்க தான் பொய்யர். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா நான் யாருக்கும் எந்த தப்பு பண்ணலம்மா, நான் ஒரு பாவமாக பண்ணல, நான் யாருக்கும் ஒரு பூச்சிக்கு கூட கொசுக்கு கூட துரோகம் பண்ணலன்னுவாங்க. சுத்த பொய். அன்றைக்கி நைட்டு தான் கொசு சாவச்சிருப்பாங்க கையில். கரெக்டுங்களா? அவங்க நடந்து போகும்போதே 4 ஈயை மெரிச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நான் இங்கே எந்த தப்பு பண்ணல, ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணலன்னுவாங்க. சுத்த பொய். அவங்க வீட்டில் எறும்பு போச்சு சொல்லி எறும்பு சாக் பீஸ் போட்டு எல்லா எறும்பையும் சாவச்சு போட்டு வீட்டில் கொசு வருது சொல்லி கொசுவத்தி ஏற்றி நல்லா கொசுவெல்லாம் சாவடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு எறும்புக்கு நான் துரோகம் பண்ணலன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பச்சை பொய்யா சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம படிப்போம், வசனத்தை படிப்போம். 1 யோவான் 8ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9 படிக்கிறேன். நமக்கு 7லேருந்து படிக்கிறேன். அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன பண்ணுமா, சகல பாவம், இந்த பாவம் அந்த பாவம், பெரிய பாவம் சின்ன பாவம் இல்லை, சகல பாவம், என் அப்பா செஞ்ச பாவம், என் தாத்தா செஞ்ச பாவம், ஆதாம் செஞ்ச பாவம், எல்லா செஞ்ச பாவத்தையும் என்ன பண்ணுமா, நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா சாத்தா என்ன பண்ணுவானா, குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு இந்த வியாதி வந்துச்சுல்ல, காரணம் யார் தெரியல, உங்கள் அப்பா தான். இந்த வியாதி வந்துச்சுல்ல, காரணம் யார் தெரியல, நீ தான். நேற்று பேசுனல்ல, முந்தானத்து பேசுனல்ல, இதை நீ செஞ்சல, அது இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், உட்காந்துக்கின்னு சைடில் உட்காந்து காதில் பேசிக்கினே இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், டொயின் தலையை ஆட்டிக்கினே இருப்போம். அப்படி நம்ம பண்ணவே கூடாது. நம்ம வாயை திறந்து சொல்லணும், சாத்தானே எங்கே வர, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே போ, பாதாளத்துக்கு ஓடிப்போ சாத்தானே, என் பாவத்தை நீக்கி கர்த்தர் சுத்திகரிச்சிட்டாரு, நான் பாவி அல்ல நீதிமான், எனக்கு வியாதி எனக்கு வரக்கூடாது, எந்த வியாதி எனக்கு வரக்கூடாது, எந்த நியாயப்பிரமாண சாபம் எனக்கு வரக்கூடாது, எந்த ஆதாமின் சாபம் எனக்கு வரக்கூடாது, இயேசு நாமத்தில் சொல்கிறேன், குறைச்சல் எனக்கு வரக்கூடாது, நான் ஏன் அந்த குறைவில் வாழணும், முந்தின ஆதாமுடைய எந்த சாபமும் எனக்கு கிடையாது, என் வீட்டில் கிடையாது, என் பிள்ளைகளுக்கு கிடையாது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தலை மேலே இருக்குது அப்படின்னா சொல்லணும், எதிர்த்து நிற்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, அதாவது அந்த சாத்தான் பொய்யை சொல்லும்போது அந்த பொய்யை நீ உள் வாங்கிக்கினா அது முளைக்கும். புரியுதுங்களா? விதையை நீ உள் வாங்கினா தான் முளைக்கும். நீ விதையை உள் வாங்கல அது முளைக்காது. அந்த அவன் சொல்கிற குற்றத்தை பொய்யை நீ உள் வாங்கின, காதில் கேட்டு நீ இருதயத்தில் விசுவாசித்து நீ வாயில் சொன்னால் அது நடந்துடும். அதே தான், அதாவது ஒரு ப்ராசஸ்ஸு. கர்த்தர் வார்த்தை, சாத்தானின் வார்த்தை. எதை நீ நம்ப போகிற, எதை நீ விசுவாசிக்க போகிற. உனக்கு இந்த நல்லது நடக்காது, நீ என்ன போனாலும் அது வாய்க்காது, எந்த மனுஷக்கங்கள் தயவு கிடைக்காது, நீ பேக்குமா இருக்கிற, நீ பேசுறது யார் இது பண்ணல அப்படி சொல்லிட்டு அந்த சாத்தான் சொல்கிறத கேட்டுக்கணும், அது நடந்துடும். ஆனால் அவனுக்கு எதிர்த்து சொல்லணும், சாத்தானே நான் செய்கிறதுலாம் வாய்க்கும், நான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறேன், நான் செய்கிறது வாய்க்கும், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு மனுஷ கண்களில் தயவு கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாட்டா, அவர் பேர் டாட்டா தானேப்பா, டாட்டா, அவர் பேர் ஃபுல் பேர் டாட்டாவா? அவர் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய பணக்காரரு. எப்படிப்பட்ட பணக்காரரு? பெரிய பணக்காரரு, வயசானவர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக இறந்துட்டார். அவர் ஒரு பையன்கிட்ட ஒரு பையனுடைய தோள் மேலே கை போட்டுனுக்கிறாரு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு 25 வயசு இருந்தால் 25, 26 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறேன், சரியாக தெரில எனக்கு. நான் நினச்சேன் இவர் வயசானவராக இருக்கிறாரு, இந்த பையனாக இருக்கிறான் யார் இது? அவங்க பார்த்தீங்கன்னா கார் ஏறுற மாதிரி, அவங்க 2 பேர் ஷோல்டரில் கை கோத்துனுக்கிற மாதிரி, கேக்கு சாப்பிட்ற மாதிரிலாம் ஃபோட்டோ இருந்தது. அப்போ இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி நான் உத்து பார்க்க ஆரம்பித்தேன். ஒருவேளை பையனாக இருப்பானோ? இல்லையே, அவருக்கு கல்யாணம் ஆகலையே, ஒருவேளை சொந்தக்காரங்களாக இருப்பாங்களோ? சொந்தக்காரங்களாக இருந்தாலும் இவரை மட்டும் போட்டிருக்காங்களே, சொந்தக்காரங்களும் ஒரு 10 பேர் போடணும்ல,
அந்த ஒரு பையனை மட்டும் போட்டிருக்காங்களே அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுவாகவே இருந்து நான் பண்ணேன், யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணேன், யார் இந்த பையன், எதுக்கு இவர் கூட நிற்கிறாரு அப்படின்னு போய் பார்த்தேன். அப்போ வந்து அதில் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் வந்து காலேஜ் படிச்சுனே இருக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதில் அந்த கம்பெனியில், அவருடைய கம்பெனியில் வேலை செய்கிறாரு ஒரு சாதாரண ஸ்டாஃபு. என்னது? ஆமாம், சாதாரண ஸ்டாஃபு அவர், அவ்வளோதான். அவருக்கும் அந்த டாட்டா அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா டாட்டா அவருக்கு ஒரு கம்பெனி இல்லை, பல கம்பெனி இருக்குது, 100 கணக்கில் கம்பெனி இருக்குது. அப்போ 100 கணக்கில் கம்பெனி இருக்கும்போது எவ்வளோ ஸ்டாஃபுங்க இருப்பாங்க? லட்சத்தில் ஸ்டாஃப் இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு நபர் மட்டும் எப்படி அவர் கூட லிங்க் ஆனார் அப்படின்னு பார்த்தா, அந்த பையனுக்கு நாய்னா ரொம்ப பிடிக்குமா. இப்போ நாய் பார்த்திங்கன்னா ரோடு மேலே இருக்கும்போது போகிறவன் வரவன் என்ன பண்ணுறான், இருட்டில் தெரியாமல் ஏற்றின்னு போயிடுறான். அப்போ நாய் செத்து போய் கிடக்குதுல்ல. அப்போ அந்த பையன் என்ன பண்ணானா, யோசிச்சானா, நாயெல்லாம் ரோட்டில் செத்து போய் கிடக்குதே, பாவம், ஒன்றும் தெரியல அதுக்கு, வாயில ஜீவனு இப்படி ரோட்டில் சத்து போகுது, நம்ம என்ன பண்ணலாம், அதோடைய கழுத்தில் ஒரு லைட்டு வெளிச்சம் வர மாதிரி ஒரு ரோப்பு போடுவாங்க பார்த்திங்களா, நாய் வளர்க்குறவங்களுக்கு போடுவாங்க, அதை மாதிரி ஒன்று தெரு நாய் எல்லாத்துக்கும் போட்டு விட்டா அது நைட்டில் போகும்போது கூட வெளிச்சம் தெரியும். அப்போ வண்டிக்காரன் ஏற்ற மாட்டான், ஒரு நாய் இதோடைய உயிர் பிழைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டானான். அதை வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் நாய்க்கு போட்டானா. அப்போ அவங்க கூட வேலை செய்கிறவங்களாம் சொன்னாங்களா, நீ நல்லா பண்ணியிருக்கிற, நல்லா பண்ணுற, இது எல்லா நாய்க்கும் பண்ணோன்னா நிறைய பணம் செலவாகும், இதுக்கெல்லாம் உதவி செய்யணுன்னா உங்கள் ஓனர் இருக்கிறார்ல டாட்டா, அவர்கிட்ட போய் நீ சொன்னனா உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், நீ எல்லா நாய்க்கும் போடலாம் அப்படின்னாங்களாம். உடனே அவர் ஃப்ரெண்டுங்க கூடலாம் சேர்ந்து என்ன பண்ணாராம், ஒரு மெயில் ஒன்று அனுப்புனாராம், ஒரு லெட்ரு ஒன்று போட்டாராம், இது போல் வந்து நான் எல்லா நாய்களையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், நான் எல்லா நாயும் ரோடு மேலே சத்து போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், ஒரு லெட்ரு ஒன்று போட்டாராம். அப்போ அவர் என்ன பண்ணாராம், வெயிட் பண்ணி நான் உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நேர்லேயே மீட் பண்ணி பேசும்போது என்ன ஒரு விஷயம்னா, அந்த டாட்டா அவருக்கு நாயினா ரொம்ப பிடிக்குமா, நாயினா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போ இந்த பையனும் நாயை பற்றி பேசும்போது என்ன ஆயிடுச்சு, ரெண்டும் செட் ஆயிடுச்சு. எப்போயும் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டு உள்ள ஒரு ஆள், இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். என் கூட யாராவது ஊழியம் செய்கிறவங்களாம் வந்து பேசினாங்கன்னா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட நான் பேசணும்னு நினைப்பேன். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க, பரவாயில்லையே இந்த ஐயா நமக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரே சொல்லிட்டு அவர் கூட நீங்கள் பேசுவீங்க. கரெக்டுங்களா? நமக்கு ஏற்றது போல் யார் பேசுகிறாங்களோ அவங்க கூட போய் நம்ம சேர்ந்துக்குவோம். கரெக்டுங்களா? அப்போது அந்த டாட்டா அவருக்கு நாய் ரொம்ப பிடிக்கிறதால அந்த தம்பியும் நாய் பற்றி பேசுனதால 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இதில் வயசு வந்து முக்கியம் கிடையாது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொல்லிட்டு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பையன் நாய் மேலே இறக்கமானான். ஆண்டவர் பாருங்க, அந்த முதலாளி கண்கள்லேயே அவனுக்கு என்னாச்சு, தயவு கிடைக்க கர்த்தர் செஞ்சார். இன்னைக்கு அவன் சாதாரண ஸ்டாஃப் கிடையாது, முதலாளிக்கு நிகராக அங்கே இருக்கிறான். கரெக்டுங்களா? முதலாளிக்கு ஃப்ரெண்டு, எல்லாத்துக்கும் அவர் தான், ஆனாலும் அவர் தான், அக்குனாலும் அந்த பையன்தான். பார்த்தீங்களா? அதாவது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கூட வந்து இப்போ பாருங்க, அந்த டாட்டா அவருக்கு அவர் பிடிச்ச மாதிரி பேசும்போது அவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். கரெக்டுங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ண, எனக்கு பிரியமா நீ பேசு. புரியுதுங்களா? அந்த டாட்டா அவருக்கு நாய் ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் நாயை பற்றி பேசும்போது 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. கரெக்டுங்களா? எல்லா சொத்துக்கும் அவர் அதிகாரி மாதிரி கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோப்பா அப்படின்னு அந்த முதலாளி சொல்லிட்டாரு. முதலாளிக்கு ரொம்ப வயசாகிடுச்சு இல்லை, அந்த பையன் வந்து சொல்லிட்டாரு, பையன்கிட்ட நீ நல்லா படிச்சிருக்கிற, நீ என்ன பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கோ, மேற்பார்வை பார்த்துக்கோ. எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சாதாரண ஸ்டாஃபை கொண்டு வந்து லட்சக்கணக்கான கம்பெனிங்களுக்கு மேலே எடுத்து வைக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் 25-27 வயசு இருக்கும். அந்த பையனுக்கு இவ்வளோ பெரிய இது எப்படி கிடச்சிது? அப்போ தேவனால் எல்லாமே கூடும். நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம கர்த்தருக்கு ஏற்றது போல் நம்ம நடந்துட்டு போவோன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், சூப்பராகவும் பெஸ்ட்டாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாவமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் தப்பு. நான் எந்த பாவமே பண்ணலை அப்படின்னு சொல்லவே கூடாது.
ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அந்த ஆதாம் என்ற பாவம் இருக்குது. அந்த பாவத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவின் ரத்தம் நமக்கு வேணும். பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நம்ம பாவமே செய்யலை அப்படி சொன்னாதான் பொய்யனா. பாவமே செய்யலைன்னு யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த பாவம் ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் வீட்டில் சாம்பார் பண்ணியிருக்கேன். என் பொண்ணுக்கிட்ட நான் சாம்பாரே பண்ணலடி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சாம்பாரே பண்ணல அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். நான் தான் உள்ளே பண்ணியிருக்கிறேனே. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் நம்ம பாவம் செஞ்சோமா செய்யலையான்றது விஷயம் கிடையாது. உள்ள பாவம் இருக்குன்னு சொல்ல வராரு. எல்லாருக்குள்ளேயும் பாவம்னு ஒன்று இருக்குது. அந்த பாவத்தால் தான் வியாதின்னு ஒன்று வருது. புரியுதுங்களா? இப்போது இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, ஏன் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மளை கழுவினா பண்ணுது? சுத்திகரிக்குது. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம்ப்பா, நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு. திரும்ப நம்ம கேட்கலாம், சிஸ்டர் நான் தான் ஏசப்போட ரத்தத்தில் கழுவு போட்டுட்டேனே, அப்புறம் ஏன் வியாதி வருது கேட்குறோமா இல்லையா? அந்த கேள்வி வருதா? அப்போ என்னன்னா நம்ம மறுபடியும் தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். ஒரு தடவை ஆதாம் செஞ்ச பாவம் நமக்குள்ளே இருக்கும்போது ஏசப்போட ரத்தம் நம்மளை என்ன பண்ணிச்சு? கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமானாக மாற்றிடுச்சு. ஆனால் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? தெளிந்த புத்தியாக இருந்து தப்பு பண்ணுறோம். தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது, சாப வார்த்தைகள் பேசுறது, வீண் வார்த்தைகள் பேசுறது, திட்டுறது. அப்போ அதெல்லாம் அந்த தேவையில்லாத பார்க்கறது, படங்களை பார்க்கறது, தேவையில்லாத சினிமாவை பார்க்கறது. தெரியும் இது தப்புன்னு தெரிஞ்சே என்ன பண்ணுறோம்? துணிகரமாக செய்கிறோம். கரெக்டுங்களா? இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் போய் சினிமா பார்க்குறாங்க? கரெக்டுங்களா? சினிமா பார்க்குறது தப்பான்னு கேட்டால் ஆமாம், தப்பு தான். எத்தனை சினிமாவில் அரைகுறை ஆடையோடு டான்ஸ் ஆடிக்கினே இருக்கிறாங்க. ஏசப்பா நீ டான்ஸ் ஆடுறத பார்த்துக்கினே இருந்தால் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரா? அவர் உனக்குள்ளே உட்காந்துன்னு இருப்பாரா? கரெக்டுங்களா இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணுற? ஏசப்பாவை போ அப்படின்னு தள்ளிட்டு நீ சாத்தானை தான் உட்கார வச்சுக்கிற. கரெக்டுங்களா? இப்போது கர்த்தருக்கு வேதத்தை உட்காந்து படித்தான்னா ஏசு கிறிஸ்து உட்காந்துக்கிட்டு நம்ம சொல்கிற வார்த்தையை கேட்பாரு. ஏசப்பா சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்க மாட்டோம். சேரில் உட்காருங்க சிஸ்டர். ஏசப்பா சொன்ன வார்த்தையை கேட்க மாட்டோம். நம்ம நல்ல டான்ஸ் ஆடுறத உட்காந்து பார்த்துக்கினே இருப்போம். அப்படின்னா ஏசப்பா பக்கத்தில் உட்காந்துன்னு பாரு மகனே பாரு அப்படி சொல்வாரா? சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். கரெக்டுங்களா? நிறைய பேர் இந்த கிரிக்கெட் பார்க்குறாங்கல்ல, கிரிக்கெட்டு, அது நிறைய கிறிஸ்துவர்கள் சாதிக்கிறாங்க. என்னன்னு சாதிக்கிறாங்கன்னா, கிரிக்கெட் பார்க்கறது நல்லது. இப்போது இந்த ஒரு விளம்பரத்தில் வர்றதில்ல, கரை ரொம்ப நல்லது, விளம்பரம் பார்த்துக்கிறீங்களா? கரை ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கரை நல்லதா? ஒரு பொண்ணு கீழே போய் விழுந்துருச்சு, ஒரு குழந்தை போய் கீழே விழுந்துருச்சு, கரையெல்லாம் ஒட்டிக்கிச்சு. அவங்க அம்மா சொல்லுது, கரை ரொம்ப நல்லது, நான் நின்று போட்டு துவச்சி குத்துடுறேன். கரை ரொம்ப நல்லது தானே சொல்லிச்சு, ஏன் கரையாக விட வேண்டியது தானே, ஏன் துவைக்கிற? கரை நல்லது கிடையாது, கரை கெட்டது. சுத்தமாக இருக்கிறது தான் நல்லது. சரி, நான் ஏன் புரிகிற மாதிரி சொல்கிறேனே, ஆடு மாடெலாம் மேய்க்கிறீங்களாம்மா, அதில் சாணிலாம் வருதுல்ல, அது சேலையில் பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை கழுவாமல் அப்படி கட்டிப்பீங்களா? சொல்லுங்கம்மா. என்ன பண்ணுவோம்? முதல்ல அதை கழுவிட்டு தூரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ட்ரெஸ் தான் போட்டுப்போம் சொல்லுவாங்கல்ல. என்ன சொல்லுவாங்க? கூழானாலும் கந்தையானாலும் இப்போ நம்ம எல்லோரும் குளிச்சுட்டு தானே வந்தோம், அழுக்கு நைட்டி போடுறோமா? நான் கூட நேற்று ஃபுல்லாக நைட்டி போட்டுன்னு இருந்தேன், அதை போட்டுன்னு வந்திருக்கலாம்ல. நம்ம யாராவது நேற்று ட்ரெஸ்ஸு போட்டோமா? புது ட்ரெஸ் தானே, ஏதோ ஒன்று பழசோ புதுசோ துவச்சி தானே போட்டுன்னு வரோம்.
கரெக்டுங்களா இல்லையா? அப்போது ஆண்டவர் மட்டும் நீ பாவத்திலேயே வாழ்ந்துருந்தா உன் பக்கத்தில் உட்காந்துக்கின்னு பாருப்பா, நல்லா சினிமா பாரு, நல்லா நாடகம் பாரு, நல்லா அடுத்தவங்களை பற்றி பேசிக்கினே இரு, அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசிக்கினே இருப்பா, நீ அடுத்தவங்களுக்கும் விரோதமாக பேசிக்கினே இரு, நான் உன் பக்கத்துலேயே உட்காந்து நான் ஆசீர்வதிச்சுக்கினே இருக்கிறேன்னு சொல்வாரா? முதல்ல என்ன பண்ணுவார்? எழுந்து போயினே இருப்பார். கரெக்டுங்களா இல்லையா? நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன்னா, ஒரு வீட்டில் என்னை மதிக்காமல் அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சுனே இருந்தாங்கன்னா, உண்மையாக சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டு சூடு சோரணை இருந்தால் நான் எழுந்து வந்துடுவாங்க வந்து. கரெக்டுங்களா இல்லையா? என்னை மதிக்கவே இல்லை, நான் ஏன் அந்த வீட்டில் இருக்கணும்? கரெக்டுங்களா இல்லையா? இப்போ நீங்கள் சபைக்கு வந்தீங்க, வாங்க உக்காருங்க, கீழே உக்காராதீங்க, மேலே உக்காருங்க, உங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கவே தானே வரீங்க. நீ வந்தானா வா, வரலனா போ, அப்படி பேசினா வருவீங்களா? யார் மேலே மாட்டோம். கரெக்டுங்களா? அப்போ அன்பு இருக்கிற இடத்துல தான் எல்லாருமே வருவாங்க. கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாருன்னு தான் நீங்கள் வரீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்யணும்னா, நீ பாட்டுன்னு செய்கிறது தான் செஞ்சுக்கினே இருப்பேன், நான் அப்படி தான் விக்கிரகங்களை வணங்கினே இருப்பேன், நான் அப்படி தான் பண்ணிக்கினே இருப்பேன் அப்படின்னா இயேசு வந்து உன்னை ஆசீர்வச்சினே இருப்பாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கே மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லை? அப்புறம் என்ன சொல்கிறான்? நான் ஏசுன்னு போகிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு தூக்கி அவர் மேலே தூக்கி பழிய போட்டுடுறோம். கரெக்டுங்களா? அவர் ரொம்ப நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அதுக்கு ஏற்றது கூட நம்ம என்ன பண்ணணும்? நடந்துக்கணும். சரிங்களா? ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, நீர் எங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறீர் ஏசப்பா. பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் முடிச்சிடுறேன் இதை சொல்லிட்டு, அந்த விசுவாசம் உள்ள ஜபம் என்ன பண்ணுதான்? பிணியால் என்ன பண்ணுதான்? ரட்சிக்குதான். கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இன்னைக்கு நம்ம செய்கிற ஜபம் எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக கேட்டு மன்னிப்பார். நம்ம யாருக்கெல்லாம் ஜபம் செய்கிறோமோ அந்த ஜபத்தை என்ன பண்ணுவார்? ஏசப்பா கேட்டு அவங்கள மன்னிக்கணும்னா அவங்க என்ன பண்ணுமா? பாவத்தை முதல்ல வெளியில் சொல்லி அறிக்கை செஞ்சு விட்டுடணும். சரிங்களா? இப்போது நிறைய இடத்துல நிறைய பலவீனம். இப்போ எனக்கே சொல்லணுன்னா கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கை வலிச்சிச்சு. முந்தானத்தே என்னால் ஃபோன் கூட தூக்கி வைக்க முடியல, அந்த அளவுக்கு இந்த இடத்துல வலியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ இவர் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார், வலி போகணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த கையில் தான் வந்து ஷெக்கினா வடிச்சிட்டேன்ப்பா, அதனால தான் எனக்கு வலி வந்துச்சு அப்படி சொன்னேன். சரி, இனிமேல் நீ அடிக்காதன்னாரு. ஆமாப்பா, அவள் தப்பே பண்ணல, நான் தான் யாரோ மேலே இருக்கிற கோவத்தை அவன் மேலே டக்குன்னு குட்டிட்டேன், அவளை குட்டினதுலேருந்து தான் எனக்கு வலி வந்துச்சுப்பான்னு சொன்னேன். உடனே என்ன பண்ணார்? சரி, நீ பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டல்ல, ஏசுப்பா அவனை மன்னிச்சிடுவார், ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ண நான் தூங்கினேன். அடுத்த நாள் பார்த்தா வலியே இல்லை, சுத்தமாக போயிடுச்சு. அவள் பார்த்தீங்களா? நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டாவே என்ன பண்ணுவான்? பிசாசும் ஓடி போயிடுவான், கர்த்தரும் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் யூடியூப்பில் பார்க்கும்போது சொன்னாங்க, இந்த மணிக்கட்டு வலி போனோன்னா வேப்ப மரம் பூ இருக்குல்ல, அதை நல்லா கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிக்கணுமா. ஐயோயோ கசப்பாக இருக்குமே, அதுவும் 3 வேளை குடிங்க, ஒரு 3 நாளாவது தொடர்ந்து குடிச்சாதான் இந்த வலி போவோன்னாங்க. ஆண்டவர் விட்டாரா? ஒரே ஜபத்தில் போக வச்சிட்டாரு. நான் நினச்சேன், அதை நினைக்கும் போதே என்ன பண்ணேன்? ஐயோ என்னடா இது, வேப்ப மர பூவை கஷாயமாக்கி குடிக்கணுமா? அது ஆவற கதையாக அது. நான் போய் எங்கே வேப்ப மர பூவை தேடுறது, அது எப்படி கஷாயம் பண்ணுறது, அதை குடிக்கிறது, வலி அப்போ தான் போகுமா? ஆனால் அந்தளவுக்கு வலிச்சிச்சு. இந்த ஃபோனை கூட எடுத்து இப்படி பிடிக்க முடியல. ஆனால் இப்போ பாருங்கள், நான் ஒரு 3/4 மணி நேரமாக இந்த கையில் தான் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த வலி போனதுக்கு காரணம் என்ன? பிசாசு ஓடி போனான். பிசாசு ஓடி போனதுக்கு காரணம் நான் பாவத்தை அறிக்கை செஞ்சேன். கரெக்டுங்களா? நான் இனிமேல் இப்போ பிள்ளைகளை தேவையில்லாமல் அடிக்க மாட்டேன், நான் பண்ண தப்பு தான், நான் யாரோ மேலே கோவத்தை குழந்தைங்க மேலே காட்டக்கூடாது அப்படின்னு நான் அறிக்கை செய்யும் போது பிசாசு ஓடி போனால், விசுவாசம் உள்ள ஜபம் பிணியால் என்ன பண்ணிச்சு? சுகமாக்கிச்சு. இனி நம்மளுடைய பலவீனங்கள் குறைவுகள் எல்லாம் நீங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செஞ்ச பாவத்தை என்ன பண்ணோம்? அறிக்கை செஞ்சு என்ன பண்ணணும்? விட்டுடணும். விட்டுட்டா நம்ம என்ன பெறுவோம்? சுகம் பெறுவோம். ஸ்தோத்திரமே சப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர், அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இம்மட்டும் நடத்தினீரப்பா, இனிமேலும் நீர் நடத்துவீரப்பா. இந்த நாளில் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து இந்த வார்த்தையை கேட்க வைத்தீர். ஆண்டவரே, நீர் நிச்சயம் வரப்போறீங்க, உங்கள் 2ஆம் வருகை நிச்சயம் இருக்கு ராஜா. உம்முடைய வருகை அப்போ நாங்கள் கரைத்திரை அற்ற பிள்ளைகளாக நிற்கணும்னா, நாங்கள் சுகமாக வாழணும்னா, இந்த பூமியில் சமாதானமாக வாழணும்னா,
நீங்க வேணும் ஆண்டவரே. உங்க கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்க தயவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையில வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க பலத்தினால முடியல ராஜா. நாங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை திரும்ப திரும்ப செய்யறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. நாங்கள் பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய வழியிலே நடக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நடத்துவீர் ஆண்டவரே. ஒரு நாளும் அந்த முந்தின ஆதாமுடைய சுபாவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதல் இல்லாத சூழ்நிலை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சாயல்ல, உம்முடைய ஆண்டவரே ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட நாங்கள், உம்முடைய ரத்தத்திலே கழுவப்பட்ட நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் செய்து முடித்த மகத்துவமான அற்புதமான அதிசயமான காரியங்கள் எங்கள் வாழ்வில் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம்.